பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா என்ன பாதுகாப்பு நீங்கள் கேட்குறீங்க? 16 வயசில் ஒரு பிள்ளை போய் பாரில் குடிச்சிட்டு நைட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவில் டூ வீலரை 4 பேர் ஒரே வண்டியில் 4 பேர் டூ வீலரில் வர்ற பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார் தான் இந்த ப்ராஸ்டியூஷன் பார். எல்லா ஸ்டார் ஹோட்டலில் 80% ஸ்டார் ஹோட்டலில் இதுதான் நடக்குது. 5-7 ஸ்டார் ஹோட்டலில் தவிர சென்னையில் நம்ம என்ன அப்படின்னா பெண்களுக்கு ஃப்ரீ. எதுக்குன்னா இதுதான் ப்ராஸ்டியூஷனோட தூண்டுது. நம்ம வாக்கிங் ஃப்ரீ அப்படின்னு போடுவோம். வாக்கிங் ஃப்ரீன்னு போடுவோம். எதுக்கு அப்படின்னா இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுன்னா ஓசியில் போய் குடிச்சிட்டு தின்னுட்டு போனால் ஸ்நாக்ஸ் ஃப்ரீ, ட்ரிங்க்ஸ் ஃப்ரீ. யாருக்கு? பெண்களுக்கு. ட்ரிங்க்ஸ் ஃப்ரீனா ஒரு லார்ஜ் கொடுத்துருவோம். எப்படி தூண்டி ஃபஸ்ட்டு லார்ஜ் அவன் கொடுத்துருவான் ஓசியில். அப்படின்னா மயிரா வழங்கும் இந்த சமூகம். ஓசியில் போய் குடிச்சுட்டு அவங்க கூட ஆடிட்டு அதில் வந்து என்னென்னா என்னை அங்கே தொட்டா இங்கே தொட்டா அதுக்கு தான் நான் வர்றான். தொடருக்கு தான் நீ போகிற. உனக்கு ஓசியில் இப்போ எவன் இந்த உலகத்தில் எதை ஓசியில் கொடுப்பான்? உனைய வந்து ஃப்ரீன்னு சொல்லி கூப்பிட்றதே உனைய வச்சு அவன் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு தான். இந்த உனைய காமிச்சு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு தான். உனைய காமிச்சு வசூல் போடுறதுக்கு தான் வாக்கின் ஃப்ரீன்னு போடுறான். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணால் இந்த வாக்கின் ஃப்ரீயை தடுத்தாலே ப்ராஸ்டியூஷனை தடுத்துடலாம். இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறேன், பிள்ளைங்க பசங்க என்ன நினைக்கிறாங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். சார் திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்தால் செத்துற வேண்டி தான். ஹார்ட் அட்டாக் உனக்கு வராதுடி, உனக்கு எப்படி வரும்? புரியுதா? வலி, பல வலிகள் வந்து உன்னை சாவடி அடித்து வாழ வச்சு வலி இல்லாமல் எவனும் உதவி செய்யாமல் அன்னைக்கு தான் தெரியும். உன் இளமை இருக்கும்போது ஆடுவேன், இளமை முடியும் போது உன்னை வந்து யார் நாய்மை அன்னைக்கு தான். அன்னைக்கு உள்ள உலகமே வேற மாதிரி இருக்குது. ஷாக் ஆயிடுவாளுங்க. இவ்வளோ கேவலமாக நம்மளை மதிக்கிறாங்க, நம்மளை இவ்வளோ திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா சில பைத்தியம் முடிச்ச வந்து என்ன பண்ணுவான், ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்புன்னுவான், ஒருத்தன் ஆண்களுக்கு பாதுகாப்புன்னுவான், ஒருத்தன் போலீஸுக்கு பாதுகாப்புன்னுவான், ஒருத்தன் பாருக்கு பாதுகாப்புன்னுவான். இந்த பைத்தியம் பிடிச்சவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. எல்லாத்தையும் அலசி ஆராயணும். இந்த சமூக சீர்கேட்டுக்கு போலீஸ் மட்டும் பிடுங்க முடியாதுன்றதை தெரிஞ்சு போச்சா? அப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சுல. சிங்க பெண்ணீங்க, அசிங்க பெண்ணீங்க, என்னென்னமோ சொன்னீங்கல்ல, என்ன நடந்துச்சு? சார் வணக்கம். சார் வணக்கம் நந்தா. நம்ம இந்த ஈசிஆர் அட்ராசிட்டி, அண்ணா நகர் அட்ராசிட்டி, பார் இலசுகள் இதை பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த இளைய தலைமுறை தான் அடுத்த தலைமுறையை வழிநடத்தி போகக்கூடிய, இவங்களை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆவாங்க. அப்படிங்கும்போது எதுவும் தப்பு இல்லை, அளவோடு இருந்தால் தப்பு இல்லை, அளவுக்கு மீறி போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி நிறைய முறை சொல்லுவீங்க. பட் இந்த நேரத்தில் தப்பு நடந்ததா அப்படின்னு இல்லாமல் இந்த நடந்த இன்சிடெண்ட்டுக்குள்ளே வந்துடுறேன். கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாரில், மதுபான விடுதியில் 18 வயதுக்கு குறைவாக இருக்கவங்க, இது அப்படின்னா சிறுமின்னு தான் சொல்லணும், அவங்க வந்து மதுபானத்துக்கு போயிருக்கிறாங்க. பாரில் ஆடும் பொழுது சண்டே ஆகிருக்கு. வெளியில் வந்து பார்த்தா காரை ஏற்றி கொலை பண்ணுற அளவுக்கு அது டெவலப் ஆகிருக்கு. இது வந்து பெரிதளவில் இப்போ பெரிதளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சார். அதுவும் இலங்கையை சேர்ந்த பெண்ணுன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது, பின்னணியில் என்ன சார்? அதாவது எப்படின்னா, முதல்ல அது சிறுமின்னு சொல்கிறதே முதல்ல தப்பு. சிறுமி கிடையாது, சிறுமின்றதுன்ற வார்த்தையே முதல்ல தப்பு. நீங்கள் வந்து போடும்போது என்னென்ன பையனை குடும்பத்தில் உள்ளவங்கலாம் சிறுமி பாலியல் தொல்லை, சிறுமின்னா அது காலேஜில் செகண்ட் இயர் படிக்கும். நம்ம 17 வயசுனா இதை ஃபஸ்ட் இயர் படிக்கும், அது +2 முடிச்சுட்டு. அது எப்படி சிறுமியா? ரோட்டில் போது வா பாப்பா சிறுமி அப்படின்னு கூப்பிடுவீங்களா நீங்கள்? அது சட்டத்தில் இந்த பைத்தியம் முடிச்சவங்க இந்த காலகட்டத்தில் சட்டத்தை மாற்றி வச்சுருக்காங்க. இயற்கையாகவே ஒரு பெண் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க என்னன்றது ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதை இப்போ நம்ம பேச வேணாம். இப்போ சிறுமின்னு போட்டு வச்சுட்டாங்க. இப்போ இந்த பிள்ளைய வந்து கொலை பண்ணியிருக்கான் ஒருத்தன், காரில் ஏற்றி கொலை பண்ணியிருக்கான். உடனே ஆனால் யாரும் கொந்தளிக்கலை, பெருசாலாம் ஒன்றும் யாரும் பெருசாக பேசலை, இதை பற்றி ஒன்றும் பெருசாக பேசலை. இதே வந்து திமுக ஆட்சியில் நடந்துருந்துச்சுன்னு வைங்க, சல்லியாக பிரித்து எடுத்துருப்பாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது தான் நாங்கள் அப்பயே சொன்னோம்ல. இந்த பாரு டெய்லி ஒரு கொலை நடக்குது. என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா என்ன பாதுகாப்பு நீங்கள் கேட்குறீங்க? 16 வயசில் ஒரு பிள்ளை போய் பாரில் குடிச்சிட்டு நைட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவில் டூ வீலரை 4 பேர் ஒரே வண்டியில் 4 பேர் டூ வீலரில் வர்ற பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா? இது இறங்கி நடு ரோட்டில் சிங்கப்பெண் தான் அது ஆக்சுவலாக இறங்கி கல் எடுத்து காரை அடிச்சிருக்கு. ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களாடா பாடி ஸ்டூடான்னு அடித்ததில் அந்த பாடி ஸ்டூடாக்கள் என்ன பண்ணியிருக்கேன், வண்டியை வச்சு இடிச்சிருக்கேன். இடித்ததில் வந்து அடிச்சு தூக்கி எரிஞ்சு தலையில் அடிப்பட்டு செத்துச்சு. ஹெல்மெட்டும் போடல. ட்ரங்க் அண்ட் டிரைவு 17 வயசுக்கு மேலே போய் நள்ளிரவில் போய் டெய்லி தான் வேலை. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்பாங்க, எப்படி டெய்லி குடிக்குது, வேலை வெட்டியும் கிடையாது, +2 முடிச்சுட்டு இங்கே சும்மா வந்து ஊர்லேருந்து இங்கே வந்து இருக்குது அப்படின்னா இதை பற்றி நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஏற்றி கொண்டவன் கொலைகாரன், அது கேஸ், மர்டர் கேஸ். இன்னொன்று என்னென்னா இது எல்லாத்தையுமே ஆராயணும். பார்காரன்லேருந்து இந்த அரசாங்கத்திலேருந்து இப்போ இந்த அரசாங்கம் இருக்குல்ல, விஜயோட அரசாங்கத்திலேருந்து, காவல்துறையிலேருந்து, ஏன்னா
அப்போ நீங்கள் என்ன சட்ட ஒழுங்கு மாற்றுறதுக்கு இப்போ அதே காவல்துறை தான் இருக்குன்றக்கா காவல்துறையவே கலைக்க போகிறீங்களா? திமுக அதிமுகவில் இருக்க காவல்துறை பூராத்தையும் தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக போட போகிறீங்களா? என்ன பண்ண சிங்கப்பெண் படையினா ஏற்கனவே அவங்கள இங்கே ஆந்திரா போலீஸில் வேலை பார்த்தாங்களா? இல்லை அப்போ அவங்களுக்கு டியூட்டி தானே பார்த்தாங்க அந்த பெண்கள்லாம். அவங்க ஏன் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கலை? சரி, சிங்கப்பெண் படைன்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு டிஐஜி போட்டிருக்கீங்க, ஏடிஜிபி போட்டிருக்கீங்களே, என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க இந்த 1.5 மாதத்தில்? இன்னும் எத்தனை வருஷம் உங்களுக்கு தேவை அப்படின்றது அதையும் நம்ம ஆராயணும். எல்லாத்தையுமே ஆராயணும். பாரை எப்படி லைசன்ஸ் கொடுத்தன்றதுலேருந்து ஆரம்பித்து இவளுக்கு எங்கேருந்து வந்து போய் குடித்தாங்க, எப்படி அவங்க அம்மா அப்பா விட்டாங்க இங்கே வந்து இருக்கிறதுக்கு, மிட் நைட்டில் குடிச்சிட்டு வந்து இந்த டீட்டெயிலாக நம்ம எல்லாத்தையுமே பேசியாகும். ஏன்னா சில பைத்தியம் முடிச்ச வந்து என்ன பண்ணுவான், ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்புன்னுவான், ஒருத்தன் ஆண்களுக்கு பாதுகாப்புன்னுவான், ஒருத்தன் போலீஸுக்கு பாதுகாப்புன்னுவான், ஒருத்தன் பாருக்கு பாதுகாப்புன்னுவான். இந்த பைத்தியம் பிடிச்சவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. எல்லாத்தையும் அலசி ஆராயணும். இந்த சமூக சீர்கேட்டுக்கு போலீஸ் மட்டும் பிடுங்க முடியாதுன்றதை தெரிஞ்சு போச்சா? இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆச்சுல, சிங்கப்பெண்ணீங்க அசிங்கப்பெண்ணீங்க என்னென்னமோ சொன்னீங்கல்ல, என்ன நடந்துச்சு? அப்போ இந்த சமூகத்தில் பல்வேறு எல்லா தரப்பையும் மாற்றம் கொண்டு வந்தால் தான் இந்த சம்பவங்கள் நடக்காமல் இருக்குது. போலீஸை மட்டும் மாற்றி பிரயோஜனம் இல்லை. போலீஸ் என்ன பண்ணும்? ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு போட்டுக்கிட்டுருமா? ஐயா என் பிள்ளை கடலூர்லேருந்து சென்னை போயிருக்கு, ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்காது, கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு உடனே ஒரு சிங்கப்பெண் போய், அம்மா நீ அங்கேருந்து வந்திருக்கியா, அப்போ நைட்டு எங்கே போகிற நைட்டுன்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஸோ சாத்தியம் இல்லாத விஷயத்தை காமிச்சும் அதை அரசு மேலே பழியை போட்டு, ஆனால் அரசுக்கும் அது பங்கு இருக்குது. பங்கு எப்படி இருக்குன்னா, சமூகத்தை மாற்றக்கூடிய பங்கு தான் அரசுக்கு இருக்கே தவிர போலீஸை மாற்றுறது ட்ரான்ஸ்ஃபர் போடுறதுனால எதுவும் மண்ணாங்கட்டி நடந்துடாது. இப்போ இங்கே இருக்கிற போலீஸ் இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு எங்கே போடுவீங்க? தூத்துக்குடிக்கு போடுவீங்க. அங்கேயும் அதே மனுஷன், இப்போ அங்கேயும் அதே மனுஷன், அதே இது எல்லாம் தான் நடக்கும். அங்கே போய் எப்படி ஒரு தெளிவாக வேலை பார்த்துருவார்? இல்லை ராமேஸ்வரத்தில் இருக்கிறவதைக்கு மதுரை நார்த்தில் போட்டிங்கன்னா ஒழுங்காக கரெக்டாகிருமா? அது சரி பண்ணிடுவாரா? அப்போ என்ன தான் செய்ய போகிறீங்க? ஊரை ஏமாத்துறதுக்கு இன்னும் என்னென்ன டுபாகூர் வேலை பார்க்க போகிறீங்கன்றதையும் நம்ம பேசணும். அது எப்படி கடலூர்லேருந்து அங்கே பேரண்ட்ஸு சென்னைக்கு விட்டாயின்னு தெரில. அதாவது இந்த சோசியல் மீடியாவில் இது ஒன்று மட்டும் இல்லை, இதை உதாரணமாக எடுத்துகிட்டு இதை நீங்கள் சரி பண்ணலைன்னா டெய்லி ஒரு கொலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ப்ராஸ்டியூஷன் பூரா பாரில் தான் நடக்குது. முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராஸ்டியூஷன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் பொது இடங்களில் இருக்கிற லோ 3rd ரேட் ப்ராஸ்டியூட்ஸை வந்து அங்கே நிற்பாங்க. பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி, ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி இடத்துல இருந்து இருக்கிற லோ ரேட் ப்ராஸ்டியூட்ஸ். அதுக்கப்புறம் பிம்ப் இருப்பான், ரெடி பண்ணி கொடுக்குறவன், அவன் ஒரு சர்க்கிள் வச்சுருப்பான், இது ஒரு டைப் ப்ராஸ்டியூஷன். அதுக்கப்புறம் ரொம்ப பணக்காரங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார் ஹோட்டல்லே வந்து லிங்க் பண்ணி விடுவாங்க. ஆனால் சில பேர் மூலமாக அங்கேயே வந்துடுவாங்க. இப்படி இருந்தது. இப்போ ரொம்ப எளிமையாக ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இப்போ தான் நம்ம இதை பற்றி பேச முடியும். பாரில் அப்போ +2 தான் படிச்சிருக்கு, கிராமத்துலேருந்து வந்த பிள்ளை, அது எப்படி டெய்லி போய் பாரில் குடிக்கிற அளவுக்கு காசு நம்மளே பாரில் டெய்லி குடிக்க முடியாது. ஏன்னா லார்ஜ் வந்து ஒரு உதாரணத்துக்கு மக்கள் தெரியாத மக்கள் சொல்லி தான் ஆகணும். பாரு போகாதவங்களுக்கு, குடிக்காதவங்களுக்கு இதை சொல்லி தான் ஆகணும். எப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் டாஸ்மாகில் ஒரு குவார்ட்ரு வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு சரக்கு வந்து ஒரு குவார்ட்ரு 400 ரூபாய்க்கு வாங்குறீங்க. கொஞ்சம் குவாலிட்டியான சரக்கு 400 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வைங்க. அதே இது பாரில் எப்படின்னா, அந்த குவார்ட்டருன்றது 3 லார்ஜ். ஒரு லார்ஜே 600 ரூபா, 500 ரூபா. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு குவார்ட்ரு வந்து 400 ரூபா 500 ரூபாய்க்கு வாங்கி 1500 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. ஒரு லார்ஜ் கணக்கு தான் அவன் கொடுப்பான். ஸ்மாலு 300 ரூபான்னுவான். அதுக்கு என்ன பண்ணுவான்னா, மாடு திங்கிற இது இருக்குல்ல, இது இது இல்லைம்மா, இது வெள்ளரிக்காய், மாடு திங்கிற வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, இதெல்லாம் சாலடா, சாலட்ஸ். புரியுதா உங்களுக்கு? 1 கிலோ தக்காளியே 16 ரூபா. அதை வாங்கி 100 பேருக்கு போட்டுருவான். 1 கிலோ தக்காளியை வாங்கி அழகாக சின்னதாக நறுக்கி, வெங்காயத்தை பொடியாக நறுக்கி, வெள்ளரிக்காயை பொடியாக நறுக்கி, அதில் பெப்பர் தூளை தூவி விட்டு, சால்ட்டை லைட்டாக போட்டு விட்டு, அது ஒன்று. அப்புறம் கோயிலில் கொடுக்குற சுண்டல் இருக்குல்ல, இந்த சுண்டலை மொத்தம் ஒரு கிலோவே எவ்வளோ வருது? சுண்டல் 100 ரூபா வருமா? அந்த 100 ரூபாய்க்கு 1 கிலோ சுண்டல் வாங்கி ஊற வச்சாங்கன்னா அந்த பாரில் 200 பேருக்கு ஊற்றுவாங்க. இதை வந்து லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. லைட் ஆஃப் பண்ணால் இருட்டுக்குள்ளே லைட்டு மெயில்டாக இருக்கும்போது எது என்னன்னே தெரியாது. பிளேட்டை தவிர எல்லாத்தையும் தின்றுவாங்க, குடிச்சுக்கிட்டு நக்கி தின்றுவாங்க. இப்போ ஜாஸு எல்லாத்தையும் இது எல்லாம் மொத்தமாக ஆனாலே ஒரு நாளைக்கு 500 ரூபா செலவு பண்ணான்னா அனைத்து ஹியூமன் கேட்டல்ஸுக்கும் ஸ்நாக்ஸ் ஆகிடுச்சு. லார்ஜ் கொடுத்துட்டு 1500 ரூபாய்க்கு விற்றுட்டு வெறும் 50 ரூபா மட்டும் இந்த ஸ்நாக்ஸுன்ற பேரில் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன வருதுன்னா, பொரி.
இந்த டுபாக்கு ஒரு நாய்ங்க கோயிலில் கொடுத்தா பொறி திங்க மாட்டான், வீட்டில் வச்சா திங்க மாட்டான். எதுக்கு பிள்ளையார் சேர்த்து கூட போதும் போதும் என்ன பொரியை திம்பா அப்படின்வான். ஆனால் அந்த பாரில் இருட்டில் உட்காந்து பொரியை பூரா அந்த வெறும் பொரி இருக்குல்ல, ஒரு மூட்டை பொரியை 100 ரூபா தான் வரும். ஆமாம். அதை லைட்டாக வறுத்து விட்டு பெப்பர் கொஞ்சம் வெங்காயம் இதை தாளித்து இதை கருவேப்பிலையை தாளித்து போட்டுருவாங்க. போட்டு கிண்டி வச்சா மாடு திங்கிற மாதிரி தின்னுட்டு இருப்பாங்க. ஒரு லார்ஜை வாங்கி உட்காந்துக்கிட்டு கேட்டால் அது ஸ்டைல் அவங்களுக்கு வந்து இது மாதிரி. அந்த மூதேவி அந்த இதை வீட்டில் வச்சு குடிக்க வேண்டியதுன்னு 500 வாங்கி கொடுத்தேன்னா குடும்பம் நல்லா இருக்கும்ல. 1500 அவனுக்கு கொடுத்தது போக டிப்ஸு 200 300 கொடுத்துட்டு வருவாங்க. இது ஒரு ஸ்டைல். அதில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னா இதுதான் இருக்கும். பொரி ஒரு கப்பில் கொண்டாந்து வச்சுருவாங்க, சுண்டல் ஒரு கப்பில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க, சாலட்ன்ற பேரில் தக்காளியும் வெங்காயம் வீட்டில் வச்சா சாப்பிடுவா நீ, தக்காளி எடுத்து வச்சா ஏன்னா. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான ஒரு இதை வச்சு விட்ருவாங்க. வச்சு விட்டு இதை மாஞ்சி தின்னுவிட்டு ஒரு ஆளுக்கு 1500, 3 பேர் குடிக்க வேணா 4500 பில்லு. குறைந்தபட்சம் குவார்ட்டருக்கு சொல்கிறோம். போதை ஏறிச்சுன்னா விட மாட்டாங்க. ஒரு பீர் வந்து வெளியில் 150 ரூபா, பாரில் 450 ரூபா. கேட்டால் ஸ்நாக்ஸ் தராங்க 3 மடங்கு அதிகம். ஆமாம். இது வந்து பொரி உருண்டையை தின்ட்டு வந்துடுவாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார் தான் இந்த ப்ராஸ்டியூஷன் பார். எல்லா ஸ்டார் ஹோட்டலில் 80% ஸ்டார் ஹோட்டலில் இதுதான் நடக்குது. 5-7 ஸ்டார் ஹோட்டலை தவிர. சென்னையில் நம்ம என்ன அப்படின்னா பெண்களுக்கு ஃப்ரீ. எதுக்குன்னா இதுதான் ப்ராஸ்டியூஷனோட தூண்டுதல். நம்ம வாக்கிங் ஃப்ரீ அப்படின்னு போடுவோம். வாக்கிங் ஃப்ரீன்னு போடுவோம். எதுக்கு அப்படின்னா இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுன்னா ஓசியில் போய் குடிச்சிட்டு தின்னுட்டு எல்லாத்தையும் எல்லாம் படுக்காது, சிலது ஓசியில் நல்லா தின்னுட்டு ஏன்னா போனால் ஸ்நாக்ஸ் ஃப்ரீ, ட்ரிங்க்ஸ் ஃப்ரீ. யாருக்கு? பெண்களுக்கு. ட்ரிங்க்ஸ் ஃப்ரீனா ஒரு லார்ஜ் கொடுத்துருவான். எப்படி தூண்டி ஃபஸ்ட்டு லார்ஜ் அவன் கொடுத்துருவான் ஓசியில். எதுக்காக கொடுக்குறான் அப்படின்னா இந்த பிள்ளைங்கள்லாம் வந்தால் தான் வெறும் பையங்க சிங்கிள் வருவான்ல அவனுக்கு ரேட்டு ஜாஸ்தி. அவன் கப்பலோடு தான் வரணும். ஒரு என்ட்ரி 1000 ரூபான்னு வச்சுக்கோமா, இவளுகளுக்கு ஃப்ரீமா, ஒரு லார்ஜும் கொடுத்துருவாம்மா, ஸ்நாக்ஸும் கொடுத்துருவான். அப்போ இவளுகளை இப்போ இங்கே வந்து இவன் ஒருத்தையை கூப்பிட்டு வருவான். புரியுதா? கூப்பிட்டு வந்தான் அப்படின்னா இதுக்கு 1000 ரூபா அவனுக்கு 1000 ரூபா டிக்கெட் எடுத்து உள்ளே வரணும். அதுக்கு ஆள் கிடைக்காது. அவன் லவ் பண்ணுறவ குடிக்க மாட்டான். அப்போ என்னன்னா இவன் சிங்கிளாக போகிறப்ப என்ன பண்ணுவான்னா அங்கே உள்ளதை கரெக்ட் பண்ணிக்குவான். அதுக்காக தான் அவன் சிங்கிள் கேர்ள்ஸுக்கு ஃப்ரீன்றது. இப்போ அங்கே போய் கரெக்ட் ஆனவொடனே என்ன பண்ணுவான்னா இவன் அவளுக்கு வாங்கி கொடுத்துருவான்ல. அப்போ அவளுக்கு இப்போ பார் பண்ணுற செலவை இவன் ஏற்றுக்குவான். இவனுக்கு தேவையை அவள் பூர்த்தி பண்ணிடுவான். 2 பேர் சேர்ந்து ஆடிட்டு அவளுக்கு எவ்வளோ வேணுமோ ஃபுல் போதை ஆடிவிட்டு அவளுக்கு காரையும் ஏற்றி விட்டு இல்லை தேவைன்னா ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவளுக்கு காசையும் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. காலையில் அது காலேஜ் போயிடும், இல்லை வேலைக்கு போயிடும், இல்லைன்னா வீட்டுக்கு போயிடும். ஆமாம், 17 வயசில் எப்படி காலேஜுக்கு போகும்? அடுத்த நாள் அதுக்கு வேலை கிடையாது, தூங்கும். பாவம் குழந்தை தூங்குதுன்னு வாங்கி கேட்டால் புரியுதா அவனுக்கு? பாவம் பொண்ணு நைட்டு ஃபுல்லாக எங்கேயோ போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா, படிச்சுட்டு வந்திருக்கா, அதனால் தூங்குறா. அவளை எழுப்பிடாதீங்க, வேண்டாம். அவள் 11:30க்கு எழுந்திரிச்சு காஃபி சாப்பிட்டு அவளுக்கு டிஃபன். அப்படின்னா மயிரா வழங்கும் இந்த சமூகம். ஓசியில் போய் குடிச்சுக்கிட்டு அவங்க கூட ஆடிட்டு அதில் வந்து என்னென்னா என்னை அங்கே தொட்டான் இங்கே தொட்டான். அதுக்கு தானே அவன் வர்றான், தொடருக்கு தான் நீ போகிற. உனக்கு ஓசியில் இப்போ எவன் இந்த உலகத்தில் எதை ஓசியில் கொடுப்பான்? உனைய வந்து ஃப்ரீன்னு சொல்லி கூப்பிட்றதே உனைய வச்சு அவன் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு தான், இல்லை உனைய காமிச்சு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு தான், உனைய காமிச்சு வசூல் போடுறதுக்கு தான் வாக்கின் ஃப்ரீன்னு போடுறான். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணால் இந்த வாக்கின் ஃப்ரீயை தடுத்தாலே ப்ராஸ்டியூஷனை தடுத்துடலாம், சின்ன பிள்ளைங்க குடிக்கிறத தடுத்துடலாம். புரியுதா உங்களுக்கு? அதை பண்ணுவாங்க அவங்க. நீ போலீஸ் வச்சு கண்காணிக்க வேணாம். வாக்கின் கேர்ள்ஸுக்கு ஃப்ரீன்னு சொல்கிறத தடுத்தனால காசு கொடுத்து ஒருத்தி குடிக்க மாட்டான் வந்து. அப்போ எவனையாவது பிடிச்சிட்டு தான் நீ வரணும். அது நீ எவனையா பிடிச்சிட்டு என்னத்தையே பண்ணிட்டு போ. அப்படி ஈஸியாக ஒருத்தனை பிடிச்சிட முடியாது. சம்மந்தமே எல்லாம் வாசலில் நிற்கிற ஒருத்தனை கூப்பிட்டு போயிடுவீங்களா? கூப்பிட்டு போக முடியாது. உள்ளே போயிட்டீங்கன்னா எவனோ பிடிச்சாலும் அவன் பவுன்சர் பாதுகாப்பு தருவான், கேமராவில் இது பண்ணி அந்த இவங்களே மெயின்டைன் பண்ணுவான். யார் பார் வச்சுருக்கவனே உனக்கு பாதுகாப்பு கொடுப்பான்றதுனால நீ என்ன பண்ணுறனா தனியாக போய் ஓசியில் குடிச்சுக்கிட்டு உள்ளே எவனையா கரெக்ட் பண்ணுறான். அவன் கொஞ்சம் ஓவராக பிடிச்சிடுவான், இதையா ஒன்று பண்ணி விட்டான்னு வைங்க, பிரச்சனையாது. இதுதான் பிரச்சனை. தொடுறது, தடவுறது, டான்ஸ் ஆடுறதுலாம் பிரச்சனை வராது. கொஞ்சம் ஓவராக ஹேண்டில் பண்ணிடுவாங்க போதையில். நம்ம தானே வாங்கி கொடுத்துருக்கோம் அவளுக்கு, 3 ரவுண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம், எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், அப்புறம் இவளை இப்போ இது பண்ணுறான் என்ன அப்படின்றதில் ஓவராக எங்கேயா பிடிச்சோன்னே இவளுக்கு கோவம் வந்துடும். இந்த கையை நீட்டுற போடா, என்னடா இப்படி பண்ணுற அப்படிங்கும்போதே, என்னடி நான் என்கிட்ட வாங்கி குடிச்சிட்டு என்கிட்ட இது பண்ணுறேன். சில பேர் அப்படி போயிடுவாங்க. சில பேர் அடித்தாலும் வாங்கிட்டு வா டார்லிங் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படி கூப்பிட்டு போய் எங்கேயா தள்ளிட்டு போயிடுவாங்க.
இல்லைன்னா அங்கே சண்டை வந்துடும். இந்த சண்டை தான் வந்து பெருசாகிடும். ஓகே, அடுத்த வருஷம் அடுத்த டெவலப் ஆகும்போது ஈகோ ஆயிரும், போதை வேறு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கடைசியில் கொள்ளையிலையோ கெடுகாலம் முடிச்சு போய் முடியும். இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சியாளர் இப்போ இவங்க குற்றச்சாட்டுனா ஏற்றுக்குவாங்களா? இவங்க விஜய் தான் பொறுப்பு, பாரில் ஒரு பிள்ளை குடிச்சிருச்சு, ஒருத்தன் வந்து வண்டியில் ஏற்றுனா ஏற்றுக்குவாங்களா? போன ஆட்சியில் என்ன சொன்னாங்க? நான் போன ஆட்சி சப்போர்ட் பண்ணல. யார் தவறோ அவர்களை இந்த கட்சியாக இருந்தாலும், கட்சிக்காரங்களாக இருந்தாலும், பதவியில் இருக்கிறவா இருந்தாலும் நியாய தர்மப்படி அந்த குற்றத்தை எதனால் நடந்ததுன்னு ஆய்வு செஞ்சு அதை எப்படி சரி பண்ணுறதுன்றது பார்க்காத வரைக்கும் மாற்றி ஒருத்தன் குற்றம் சாட்டிக்கிட்டு கடைசியில் ஹியூமன் கேபிட்டல்ஸ் தான் அடிபட்டு சாவான். இது நிற்கவே நிற்காது, தடுக்கவும் முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து இவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல வாக்கினை தடை பண்ணு பார்ப்போம். வாக்கின் ஃப்ரீன்னு வச்சுருக்கோன்னா செருப்பால் அடித்து உள்ளே போடு. பார் வச்சுருக்கோன்னே பார் வச்சுருக்க நாய்ங்களை 17 வயசு செக் பண்ணாமல் எப்படா விட்டான்னு கேளு. டாஸ்மாக் கடையில் கூட கூட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, கையை விட்டு வாங்கிடுவான். அவன் 19 வயசு பையனா 21 வயசு பையனான்னு தெரியாது. சில எல்லாம் எரும மாடு குடியார மாடெலாம் 15 வயசு தான் இருக்கும், ஆனால் அது பார்க்குறதுக்கு 25 வயசு மாதிரி இருக்கும். சிலருக்கு 22 வயசு 25 வயசு இருக்கும், அது பார்க்க சின்ன குழந்தை பையன் மாதிரி இருப்பான். அப்போ நீங்கள் ஆதார் கார்டை வாங்கிட்டுலாம் வியாபாரம் பண்ண முடியாது டாஸ்மாகில். ஆனால் பாரில் ஒவ்வொருத்தர் என்ட்ரியும் ஆதார் கார்டு வாங்கிட்டு உள்ளே விடலாம். விடுவானா? ஆதார் கார்டு வாங்கிட்டு உள்ளே விட்டானா அவன் கூட்டம் வருமா? குடிக்கிறது பூராமே 16, 17, 18, 19, 20 தான் அதிகம். பப்பில் போய் ஆடுறது இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது பூராமே 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் தான். இந்த பிள்ளைலாம் வந்து ருசி கண்டிருக்கும். என்னென்னா கிராமத்துலேருந்து வந்து என்னடா இப்போ அந்த பையன் ரெகுலராக டெய்லி ஃப்ரீ சரக்கு, டெய்லி என்ஜாய் பண்ணலாம்ல லைஃப்பை. போகிறோம், அவனா பிடிக்கிறோம், ஆடுறோம், டான்ஸ் ஆடுறோம், செலவு காசு வருது. இப்போ பெங்களூர்லலாம் உள்ளே ரூம் வச்சுருக்காங்க, அவர் ரூம்னு சொல்லி. அவர் ரூம்? ஆமாம், அவர் ரூம்னா நம்ம ரூம்னு நினைக்காதீங்க, அது நம்ம ரூம் தான். ஹவர் ரூம் 1 ஹவருக்கு இவ்வளோன்னு சொல்லி. இப்போ நீங்கள் வந்து கேர்ள்ஸ் போவாங்க, போனவுடனே அவங்களுக்கு ஃப்ரீ ஒரு ரவுண்டும் ஸ்நாக்ஸும் கொடுத்துருவாங்க. போய் பார் டேபிளில் உட்காந்து ஒரு ரவுண்டை போடுவாளுங்க, போதை லைட்டாக ஏறிடும், ஆட ஆரம்பிப்பாளுங்க. ஆட ஆரம்பிச்சு இந்த பசங்க போவாங்க. இவங்களுக்கு டபுள் சார்ஜஸ். சிங்கிளாக போனால் 1000 ரூபாய்க்கு 2000 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா உள்ளே விட்டுருவாங்க. உள்ளே மகனே ஓன் தரமாக எவ்வளோ வேணாலும் கரெக்ட் பண்ண முடிஞ்சால் கரெக்ட் பண்ணிக்கன்ற மாதிரி. அங்கே போனோடனே ஏதாவது ஒன்று எதுக்கு ஒன்று கரெக்ட் பண்ணி தானே, அதுக்கு தானே வருது. அது ஓசியில் குடிக்கிறது தானே வருது. வந்தவொடனே அவனோட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிடும். அவனோட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சோன்னா அவன் அப்படியே ஆடுவான். பவுன்சர் பார்த்துட்டே இருப்பேன். பவுன்சர் தான் இவளுக்கு பாதுகாப்பு. சிங்கப்பன் படையெல்லாம் என்ன, பவுன்சர் படையின்னு வந்து பவுன்சர் மாதிரில பவுன்சரை பிடிச்சி ஒரு 10 பேரை சிங்கப்படையில் சேர்த்து விட்டிங்கன்னா எந்த குற்றமும் நடக்காது. கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் ஐயாவன். வந்தாலும் அவனோட ஆடுறது. அப்புறம் அடுத்தவன் ஒரு பீரை வாங்கி கொடுப்பான், அடுத்து ஒரு லார்ஜை வாங்கி கொடுப்பான், ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பான் ஒரு 5000 ரூபாய்க்கு. சிக்கன் என்ன டார்லிங் நீ சாப்பிடு அப்படின்னு. சில இது தெளிவான ஆள், இதில் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் என்ன பண்ணால் சும்மா தொட மட்டும் விட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும், காசையும் போட்டு போயிடும். ஏய் என்னடா நான் எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு, நான் ட்ராப் பண்ணணுன்னு எங்கள் வீட்டில் பார்த்துருவாங்க அப்படின்ட்டு அடைய போட்டு ஏதாவது ஒரு மணிக்கு அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க வீட்டில். இதெல்லாம் பையங்க தான் செய்வாங்க 90களில். இப்போ அதுக்காக யார் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற காலம் மாறி போச்சுன்ற மாதிரி. இப்போ என்னென்னா ஒரு வண்டியை காரை பிடிச்சி நேராக வீட்டுக்கு போயிட்டு பொம்பளை பிள்ளையை ஊதவா சொல்ல போகிறாங்க. பொம்பளை கிட்டேயே வரமாட்டாங்க, அப்பனே வந்து கதவை திறக்கிறான்னு வைங்க. பொம்பளை பிள்ளை நைட்டு வருது அப்படின்னு, சரி பொண்ணு வருதுன்னு போட்டு வாமா அப்படின்னு போயிடுவான். இது அப்படி என்ன ஊதியாக காட்டப்போகுது, போய் நேராக வீட்டில் ஓப்பன் படுத்துடும். அதை எழுப்பவும் மாட்டாங்க காலையில். அது 12 மணிக்கு தான் எந்திரிக்கும். அப்போ தான் டிஃபனே சாப்பிடுவது. டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ்ஸு, இப்போ மம்மிஸ் லிட்டில் பிரின்சஸ் இருக்குது. இப்போ டேடிஸ் பிரின்சஸ் மட்டும் கிடையாது. குடிச்சு விட்டு ஆட்டம் போடுறது. இப்படி அவன்டே சிக்கனா உயிர் போயிடும். இப்போ இதுக்கு பிறகு வீட்டில் இருக்கவங்கள செருப்பை கழட்டி அடிக்கணும். முதல்ல நைட்டு எங்கடி போகிறான்னு கேட்கணும். 16, 17 வயது பப்பில் போய் குடிக்கிற பழக்கம். +2 படிச்சுட்டு இருக்கிற லீவில் இருக்கிற பிள்ளை போய் பாரில் குடிக்குது அப்படின்னா அவங்கள எந்த அளவில் பிள்ளையை வளர்த்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். முதல்ல அவனை மாற்றணும். புரியுதா? ஏன் சார் இப்போ பசங்க குடிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அது சரின்னு சொல்லுங்கள் தான் சொல்லுவேன். அப்போ கேட்குறாங்க, இப்போ என்ன ஏன் பெண்கள் அப்படி ஏன் பேசுகிறீங்க? பசங்களையும் பண்ணு, பசங்க தான் குடிச்சிட்டு தானே இருக்கான். ஆல்ரெடி தரத்தில் காலைல இருந்துச்சு, அந்த தரத்தில் நாய் போயிருமே தண்ணியை ஊற்றி விட்டா. அது 11 மணி வரைக்கும் வீட்டில் இப்போ பல நாய் தூங்க விட மாட்டாங்க. அது வந்து தாய் கட்டுப்பாட்டில் இருக்கும். அது இருக்கும். அது தாய் கட்டுப்படுத்தலைன்னா அது பிள்ளைங்க அப்படி தான் போகும். அது கடைசியில் சமூக சீர்கேடாக வந்து சமூகத்துக்கு கேடாகி என்ன வந்திருக்கு.
அந்த பையன் சொல்லிருக்கேன் அந்த மாதிரி இருக்குது, இடுப்பை கூட அழுத்திட்டான், அதனால சண்டை வந்துருச்சான். கூட தான் போயிருக்காங்க, ஆமாம் கூட போல அங்கே போய் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அந்த பையனே முரண். ஒரு நாள் செட் ஆகிட்டாங்கன்னா நாளைக்கு எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு நாளைக்கு நைட்டு நான் வந்துடுறேன்னா அதே தான் நாய் செயினின்னு திருடிட்டு இல்லை வீட்டில் இருக்க காசை திருடிட்டு ஒரு 10,000 ரூபா எடுத்துகிட்டு வரும். இவ்வளோ இருக்கிறது நைட் பூரா டான்ஸு சரக்கு இந்த ருசி கண்டாங்கன்னா. ஆனால் இவங்க வாழ்க்கை வந்து குறுகிய டெய்லியெலாம் அதை அனுபவிச்சிட முடியாது, குறுகிய வாழ்க்கை தான். 19 வயசில் அது வாழ்க்கை முடிஞ்சில்ல, ஒன்று செத்து போச்சு, இன்னொன்று ஹாஸ்பிட்டலில் இருக்குது, சீரியஸாக இருக்குது, இன்னொரு பையனுக்கு இன்னும் 2 பேர் கேஸ் இருக்குது. இந்த 2 பசங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, 6 பேரை பிடிச்சிருக்காங்க, ஜெயிலுக்கு போயிடுவான், அவ்வளோதான். இவன் வாழ்க்கையை முடிஞ்சு அவன் வாழ்க்கையை முடிஞ்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பேசணும் சார், இந்த இலசுகள் வந்து ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, அதனால தன் வாழ்க்கையை 20 வயசில் முடிஞ்சிடும், 25 வயசுக்குள்ளே வாழ்க்கையே முடிஞ்சிடும், 30 வயசுக்குள்ளே வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். புரியுதா அவங்களுக்கு? இந்த சமூகம் தான் இப்போ போயிட்டுருக்கு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பல இதெல்லாம் 35 வயசில் செத்து போயிடும். 30 வயசு 32 வயசு, கை கால் போனது, காது கேட்காம போனது, மெண்டலாக போனது, ஒன்று கஞ்சா அடிச்சுட்டு வெட்டி கொள்றாங்க, இல்லை கஞ்சா அடிச்சு அவனே அடிச்சு எடுத்துருவாங்க. 35 வயசுக்கு மேலே வாழ மாட்டாங்க, இவளுங்களும் சரி அவங்களும் சரி 2 பேரும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா வாழ்ந்து என்ன அப்படிங்கிற மைண்ட் செட்டே இல்லை, அது தப்பு கிடையாது. வாழ்ந்து என்ன தாக போகிறேன்னு, நீ செத்துட்டா பிரச்சனை இல்லை, அடுத்தவனே சிக்கிடுவ, நீ சாக மாட்ட. இயற்கையை வந்து உன்னை சாக விடாது. அமெரிக்காலாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு படுத்துருப்பாங்க, ரோட்டில் பார்த்துருப்பீங்க. 45 வயசு 50 வயசில் 45 வயசில் என்னென்னா எல்லாம் பண்ணிவிட்டு சின்ன வயசில் படிக்கலை, அப்போ பப்பில் போய் ஓசியில் எல்லாத்தையும் குடிச்சிட்டு இருப்பான். 40 வயசில் பிச்சை எடுக்கிறது கூட வழி இல்லாமல் சாகவும் முடியாது, சாகவும் மாட்டான். போதைப் பொருளும் கிடைக்காது, திடீர்னு ரைடு விட்டு லாக் பண்ணிடுவாங்க. இதுவும் கிடைக்காம அதுவும் கிடைக்காம கிடைக்கிறத திருட்டு உயிர் வாழ்றதே ஒரு போராட்டம். பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இங்கே லாஸ் வேகாஸ்லாம், இங்கே நியூயார்க் சிட்டியில் வந்து சென்ட்ரல் பாயிண்டில் எவனையும் பெருசாக விட மாட்டாங்க. கொஞ்சம் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா பூரா சோத்துக்குள்ளே தாடி வச்சு மெண்டல் ஆகி இப்படி படுத்து கிடப்பாங்க, சாக முடியாது. நீங்கள் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறேன், பிள்ளைங்க பசங்க என்ன நினைக்கிறாங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்தால் செத்துற வேண்டி தான். ஹார்ட் அட்டாக் உனக்கு வராதுடி, உனக்கு எப்படி வரும்? புரியுதா? வலி, பல வலிகள் வந்து உன்னை சாவடி அடித்து வாழ வச்சு, வலி இல்லாமல் எவனும் உதவி செய்யாமல், அன்னைக்கு தான் தெரியும். இளமை இருக்கும்போது ஆடுவேன், இளமை முடியும் போது உன்னை வந்து யார் நாய்மை, அன்னைக்கு தான், அன்னைக்கு உள்ள உலகமே வேற மாதிரி இருக்குது. ஷாக் ஆயிடுவாளுங்க, இவ்வளோ கேவலமாக நம்மளை மதிக்கிறாங்க, நம்மளை இவ்வளோ திரும்பி கூட பார்க்க மாட்றாங்க, நம்மளை வந்து இவ்வளோ அசிங்கமாக நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். எப்படி ராணி மாதிரி நம்ம சுற்றணும், எத்தனை கிரேஸில் எத்தனை பேர் நம்மளை சுற்றிட்டு இருந்தான் அப்படின்றது எல்லா இந்த தவறான வழியில் போகிற எல்லா பெண்களுக்குமே 35 வயசுக்கு மேலே, 35 வயசுலாம் வேணாம், உடம்பு மட்டும் ஊதுச்சுன்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. மார்க்கெட் வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் தப்பாலாம் சொல்ல, ஒரு மிக அழகிய மீனாவை விட சூப்பராக வாழும் உதாரணத்தை சொல்கிறேன். மீனாவை விட சூப்பரான ஒரு பொண்ணு, குழந்தை நட்சத்திரம். நீ பாதி நான் பாதி கண்ணேன்னு ஒரு பாட்டு வந்துருமா, அருகில் நீ, அந்த படம் வந்து இவர் படம், பாலச்சந்தரோட அசிஸ்டண்டாக இருந்த, நல்ல பேர், அந்த சூர்யாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அந்த டைரக்டரோட படம், செம ஹிட்டு. பேபி அஞ்சுவா இருந்து ஹீரோயின் ஆனது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பொண்ணு. ஃபஸ்ட்டு படத்தில் இது பெரிய ரவுண்டு வரும், மீனாவை அதுவும் கிட்டத்தட்ட ஒரே செட்டு, காலி பண்ணால் போது பாரு. அப்படிங்கும்போது என்னென்னா ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனே எதை அதை வந்து 15 வயசில் 14 வயசுலேயே ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டதாக சொல்லுவாங்க. போட்டு உடம்பை கொஞ்சம் கூட்டி ஒரு 18 வயசு பொண்ணு மாதிரி காட்டி சீக்கிரமாக ஹீரோயின் ஆகணும்னு சொல்லி அந்த இது போட்டது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு படத்தில் தான் அது வந்தது, 2வது படத்தில் குண்டா இருந்துச்சு, அப்புறம் 2-3 படத்தில் தான் ஹீரோயினாக நடிச்சுது. அதில் எந்த படமும் ஓடல. இந்த ஃபஸ்ட்டு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. 5 வருஷத்தில் 30 வயசு கூட ஆகாதப்ப 30-32 வயசில் விவேக் ஜோடியாக தாயத்து விற்கிற கேரக்டரில் வரும். ஆமாம் ஆமாம் சார். ஒரு ஹீரோயினாக இருந்த ஒரு பொண்ணு, அதாவது தமிழ்நாடே வந்து அந்த பொண்ணை வந்து இவளுக்கு ஈக்குவலாக, யார் நம்ம மீனா இருக்காங்க, மீனாக்கு ஈக்குவலாக வந்து மீனாவை விட அந்த பொண்ணு அழகாக இருக்குது அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்த காலம் உண்டு. ஆனால் 5 வருஷத்தில் அதோட வாழ்க்கை, நான் இன்றைக்கி வந்து சீரியலில் கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. எனக்கு அதான் பெரிய வயசாகிடுச்சா. மீனா எப்படி இருக்காப்புல, ஒரே ஏஜ், உடம்பு மட்டும் அது என்றைக்கு மாறும்னு சொல்ல முடியாது. 1 மாதத்தில் மாறலாம், 6 மாதத்தில் மாறிடலாம், 1 வருஷத்தில் மாறலாம், வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். உன்னோட கிரேஸ் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அன்னைக்கும் நீ கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். ஆனால் உங்களோட குடும்பமோ நண்பர்களோ இவங்க மட்டும்தான் உண்மையாக உன்னை நேசிப்பவர்கள் மட்டும்தான் உன்னை கடைசி வரைக்கும் நேசிப்பாங்க.
இல்லைன்னா ஒருத்தன் திரும்பி பார்க்க மாட்டான். அன்னைக்கு இருக்கக்கூடிய மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, அன்றைக்கி நீ சாகவே முடியாது. இயற்கை உன்னை சாக விடாது, வச்சு சாவடிச்சிடும். புரியுதா? அதனால தான் இப்போ நீங்கள் ஆட்டம்லாம் கடைசி இதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் அதை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். அது உங்களுக்கு தெரியாது. எந்த அளவுக்கு இலசுகளாக வேகமாக போகிறாங்களோ அந்த அளவுக்கு அது ஆபத்து, எதிர்காலத்திலே அது பிரச்சனை அப்படிங்க. இல்லை, சிந்திச்சு நீங்கள் அதுக்காக தண்ணி அடிக்கக்கூடாது. இப்போ ஆண்கள் மட்டும் தான் தண்ணி அடிக்கணும், பப்புக்கு பெண்கள் போகக்கூடாது, அப்படி அந்த ஆங்கிளுக்கே நான் வரல. லிமிட்டு சொல்கிறேன். தான் தோண்டித்தனமாக போய் என்ன வேணாலும் பண்ணலாம், எவன் கூட வேணாலும் சுற்றலாம், எத்தனை மணி வேணாலும் சுற்றலாம், எதை வேணாலும் எத்தனை மணிக்கு வேணாலும் சாப்பிட்லாம், எத்தனை மணிக்கு வேணாலும் குடிக்கலாம், எங்கே வேணாலும் போய் குடிக்கலாம். யார் கேட்குறேன்? என்னை பின்னாடி இப்போ அலையிறாங்க அப்படியே அப்படின்னு நினச்சேன்னா, அந்த மமதை உன் மண்டையில் ஏறிச்சு அப்படின்னா, இன்னொரு நாள் அதே மமதை எல்லாம் வெளியில் போய் நொந்து நூடுல்ஸ் ஆகி சாவும் நீ. புரியுதா? இப்போ அந்த உதாரணத்தை தான் சார் இவங்களோட பொறுத்துறீங்க. ஏன்னா ஒரு 18 வயசு கீழே இருக்க ஒரு பொண்ணு பப்புக்கு போய் ரெகுலராக குடிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. ஒரு 2 சின்ன பசங்க ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அவங்க 4 பேர் போயிருக்காங்க. இப்படி ஒரு நடந்த இன்சிடென்ட் அந்த பையன் சொல்லும்போது கொஞ்சம் பதவுது. இன்வேஸ் இதுக்கு பின்னணியில் இந்த இது எப்படி மாறுது இன்னைக்கு இருக்க அந்த இதில் 4மே நடவடிக்கை எடுக்கு. பப்பு மேலே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆமாம், பண்ணிட்டாங்க. கொலை பண்ணவொன்னே பிடிச்சிருக்காங்க. ஒருத்தி செத்து போயிட்டாவும் இப்போ போயிடுச்சு. 3 பேருக்கு தண்டனை வந்துருச்சு உடனே ஸ்பாட்லேயே. பப்பு மூடினான்னா அவனுக்கு எத்தனை லட்சக்கணக்கு லாஸ் வரும், வேலைக்காரன் பூரா வேலையை விட்டு போயிடுவான், அவனுக்கு பெரிய தலைவலி அது. ரைட்டா? இந்த பக்கம் இந்த கும்பல் அப்படி ஜெயிலுக்கு போயிடும். இது வந்து 20 வயசு கூட அந்த பையனுக்கு ஆகலை. இன்னும் 18, 19, 20, 21 இவ்வளோ தான். இந்த பிள்ளைங்களுக்கும் 16, 17, 19 இன்னும் 2 தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க நடவடிக்கை அந்த பிள்ளைங்க மேலே எடுக்கணும். பிடிச்சி சண்டை போட்டுச்சுங்கள, ட்ரங்க் அண்ட் டிரைவ் 2 பேர் மேலுமே எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். எல்லாம் எடுத்தால் மட்டும்தான் சமூகம். இதில் ஆண் பெண் எல்லாம் கிடையாது. புலிப்படை, சிங்கப்படை, சிங்கப்பெண் படையெல்லாம் ஒரு எல்லாமே டுபாக்கூர். நீ வந்து இந்த சமூகத்தை மாற்றணும். இவங்களையும் மாற்றணும், அவர்களையும் மாற்றணும், போலீஸ்காரனையும் மாற்றணும். எல்லாத்தையும் மாற்றினா மட்டும்தான் இந்த சமூகம் மாறும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் போலீஸை டைட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவில் நைட்டு குடிச்சிட்டு பொம்பளை பிள்ளைங்க வரலான்ற தைரியம் எப்படி வருது? அப்போ இத்தனை நாள் வந்திருக்காங்கிறது. ஆமாம், டெய்லி அதுதான் போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பிள்ளை 1 மாதமாக இங்கே தான் இருக்கான், ஃபேஸ்புக்கில் பழகியிருக்கு. இப்படி தான் ப்ராஸ்டியூஷனில் இறக்கி விடுவாளுங்க. இங்கே வாப்பா, சென்னைக்கு வா, எங்கள் வீட்டில் 2 நாள் தங்குன்னுவாளுங்க. தங்குன உடனே குடிக்க போகும். இது ருசி கண்டுரும். இப்போ கடலூரில் இதில் இருக்க பிள்ளைங்கள்லாம் முந்திரி தோட்டத்தை தவிர எதையும் பார்த்துருக்காது. பானிபூரி தான் இங்கே ரோட்டில் முக்கு ரோட்டில் இருப்பான், கடலூரில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட. இதை தான் இந்த பிள்ளைங்க சாப்பிடும், பிரெட் ஆம்லேட்டு. இதே பெரிய விஷயம். அதுக்கு வந்து டெய்லி பப்பு, ஓசி, இது காசு செலவு கிடையாது. தங்குறதுக்கு இவளுக்கு துணைக்கு கூப்பிட்டு வந்துட்டு இவன் கொண்டு போய் ப்ராஸ்டியூஷனில் கொடுத்து விட்ருவா, அவன் கூப்பிட்டு போயிடுவான். டெய்லி வந்து உங்களுக்கு எல்லா என்ஜாய்மெண்ட் வருது. இதுவும் கிடைக்குது, அதுவும் கிடைக்குது, ஓசியில் எல்லாமே கிடைக்குது. அப்புறம் என்ன அப்படிங்கும்போது லைஃப்பை என்ஜாய் பண்ணலான்னு போகும்போது இந்த மாதிரி கொலையில் வந்து அதான் சார் குறுகிய காலத்தில் இது வந்து தாய்லாந்தில் கூட இந்த மாதிரி கிடையாது. ப்ராஸ்டியூட்ஸ் மட்டும்தான் பாரில் இருப்பாளுங்க. பொதுமக்கள் யாரும் வந்து இந்த ஓசி குடிச்சிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டாங்க. கம்போடியாவில் பண்ண மாட்டாங்க, மலேசியாவில் பண்ண மாட்டாங்க. எந்த நாட்டில் இல்லை. இந்த கேடு கெட்டது இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான். தமிழ்நாடு, கர்நாடகாவில் தான் ஓவராக போயிட்டுருக்கு. பூனேலே ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. கர்நாடகாவிலலாம் இன்னும் பக்கத்துலேயே ரூம் இருக்குது. நீ யாரையும் செட் பண்ண, தனியாக போக வேண்டியது, டான்ஸ் ஆட வேண்டியது, எவ்வளோ ஒருத்தை கரெக்ட் பண்ண வேண்டியது. அவள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அது காலேஜில் படிச்சுட்டு இருக்கோம். சரக்கு ஊற்றி விட வேண்டியது, ட்ரக் அடிக்ட் ஆகிரும். அது வரணும்னா பீர் சாப்பிடும், 2 பீர் 3 பீர் சாப்பிடும். அதுக்கு தீனி வாங்கி கொடுக்க வேண்டியது. அங்கேயே 1 ஹவர் ரூம் கொடுத்துரும். அவர் ரூம்னு 1 ஹவருக்கு எவ்வளோ தெரியுமா? 2000 ரூபா ரூமுக்கு. நீ ஸ்டார் ஹோட்டலில் கூட ஒரு நாளைக்கு 10,000 ரூபா தான். 1 ஹவர் 10 பேருக்கு விட்டான்னு என்னாச்சு? 20,000 ரூபா ஆச்சு. அங்கேயே முடிச்சுட்டு அங்கேயே விட்டு போயிட வேண்டியதான். பவுன்சர்கிட்ட சொன்னோம்னா கேப் புக் பண்ணி கொடுத்துருவான். ஏற்றி விட்டால் வீட்டுக்கு போய் படுத்துட வேண்டியது. நைட் டியூட்டி 3 மணிக்கு போனால் எப்படி அப்போனா ஆத்தாலும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. 3:30 மணிக்கு போய் பெல் அடிக்க வேண்டியது. இல்லைன்னா இவளுங்களே ஒரு சாய் வச்சுருப்பாளுங்க, திறந்து உள்ளே போய் ரூமில் போய் ஐயோ பொண்ணு தூங்குறா அப்படின்னு. இதுதான் பெங்களூருடைய, சென்னையில் இதுதான் நடந்துச்சு. அதான் சார் குறிப்பாக வெளிநாடுகளில் கூட இல்லாதது தமிழ்நாட்டிலையும், பெங்களூர்லையும், பூனேலையும், இலங்கையில் போய் பாருங்கள். அப்படிலாம் ஒரு இதே இல்லை. 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட அந்த மாதிரி கிடையாது.
பரவலாக அது அதிகரிச்சிருக்கு. தவறான வழியில் குறுகிய காலத்தில் எக்ஸ்ட்ரீமாக என்ஜாய் பண்ணணும்னு தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்றாங்க, எதிர்கால வாழ்க்கையும் தொலைச்சிட்றாங்க. அதோடைய ஒரு சாம்பிள் தான் நம்ம ஆல்ரெடி முன்கூட்டியே நிறைய முறை பேசியிருக்கோம். அதில் ஒரு வெளிப்பாடாக தான் இந்த பெண் இறந்துருக்கிறாங்க. இனிமேல் என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க, எப்படி இந்த சமுதாயத்தை மாற்றுறதுக்கு இளைஞர்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.